பேரலை நேருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். தாவேக்காவில் எனக்கு பதவி நியமனம் பண்ணல அப்படின்னு சொல்லி அஜித் ஆக்னல் அவர்கள் சமீப காலத்தில் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அது பெருவாரியான பேசுபொருளுக்குள்ளானதை பார்த்தோம். இப்போ அவங்க இப்போது தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஐசியூவில் தீவிர சிகிச்சை பிரிவில் ரொம்ப கவலைக்கிடமான இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது. இந்த சமயத்தில் ஏன் இவங்க இந்த மாதிரியான முடிவு எடுத்தாங்க? தளபதி தான் ஆல்ரெடி பதவி கொடுத்துட்டாரு. அது தளபதி பேச்சை கேட்டு போயிருக்கலாம்ல. அவங்க தான் தளபதி மேலே நிறைய மரியாதை வச்சுருந்தாங்கல்ல. ஏன் தளபதி பேரை சீர்குலைக்கிற வரையில் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தாவேக தரப்பில் கேட்குறாங்க. இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயத்தை விரிவாக பேசணும்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லணும் இதை. ஏன்னா இது பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு விவாதங்கள் நான் பார்த்தேன் இது சம்மந்தமாக. ஆனால் எதுலையுமே பார்த்தீங்கன்னா சரியான தரவுகளை யாருமே சொல்ல, உண்மையான நிலவரம் யாரும் சொல்ல. இதை பேரலை மூலயமா நான் சரியாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பில்லா ஜெகன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பார்த்தீங்கன்னா அஜித் ஆக்னலோட அண்ணன். அவர் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடிலேருந்து விஜய் ரசிகராக இருந்தார். அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமாக மாறும்போதும் அங்கே முகமாக இருந்தார். அவர் சொந்த பணத்தை செலவு பண்ணி இயக்கத்தையும் சரி மன்றத்தையும் வளர்த்தவர். கட்சியாக வரும்போது அவர் விலகிறார். இவங்க யாரும் விளக்கலை. அவராக சொல்கிறார் நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு. இவங்க விளக்குற நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிகழ்வுக்கு ஒரு பக்கம் தினத்தந்தியில் ஒரு பத்திரிகை விளம்பரம் கொடுக்குறார். அதில் பார்த்தீங்கன்னா திமுக கழக முன்னோடிகள் புகைப்படத்தை போட்டு விஜய் சார் படத்தையும் போட்டிருக்காரு, அவர் படத்தையும் போட்டிருக்காரு. அதுக்காக ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்லிட்டு பில்லா ஜெகன் நீக்கிறாங்க. இந்த பில்லா ஜெகன் விஜய் சாரோட பிறந்த நாளுக்கு இதே மாதிரி தான் போட்டிருக்காரு. திமுகவோட முன்னணி பொறுப்பாளர்களோட புகைப்படம்லாம் போட்டிருக்கோம். அதில் விஜய் சார் படமும் போட்டிருக்கோம். அப்போல்லாம் பில்லா ஜெகன் மேலே நீங்கள் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்னும் ஒருபடி நான் மேலே போய் சொன்னேன்னா, வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகும் சமயத்தில் விஜய் சார் சுற்றுப்பயணம் போகிறாரு. தூத்துக்குடியில் போயிட்டு படத்தை பார்க்கணும்னு சொல்லும்போது யாருக்குமே தெரியாமல் நான் ரசிகர்களோட படம் பார்க்கணும்னு சொல்லும்போது இதே பில்லா ஜெகன் தான் திரையரங்கு விஜய் சாரை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு 2 பேரும் படம் பார்க்கும்போது மோசமான வார்த்தைகளால் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த படத்தில் ஒரு சில காட்சிகளை மோசமான வசனங்கள் அவங்க கமெண்ட் பண்ணும்போது விஜய் சார் கேட்குறாரு, என்ன அவங்க ஊர் ஆட்கள் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது இதே பில்லா ஜெகன் மயக்க பிடிச்சி சொல்கிறாரு, படத்தை படமாக பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் இங்கே பேசக்கூடாதுன்னு கப்சிப்புன்னு சொல்லிட்டு அந்த திரையரங்கம் அவ்வளோ விசில் அடிச்சுக்கிட்டு அவ்வளோ ஆரவாரம் இருந்த திரையரங்கம் கப்சிப்புன்னு சொல்லிட்டு இருக்குது. அது யாருக்குன்னா பில்லா ஜெகன் அங்கே எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோ ஆளுமை மிக்க மனிதர். ஸோ இதை விஜய் சார் பார்த்து மிரண்டு போயிடுறாரு. என்னடா இது நம்ம சொன்னால் கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் விஜய் ரசிகர்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அந்த ஒரு வார்த்தை கட்டுப்படி. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவ்வளோ ஆளுமையான மனிதன் அவ்வளோ தூரம் கட்டமைப்பு பண்ணி தன்னோட சொந்த பணத்தை செலவு பண்ணி வந்துட்டுருக்காரு. நீங்கள் கட்சியாக தமிழக வெற்றிக்கழகம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு பொறுப்பு வேணான்னு சொல்லிட்டு அவர் விலகும்போது அவர் சொல்கிறாரு, இவங்க மக்கள் இயக்கத்திலே இருக்காங்க. அஜித்தா பார்த்தீங்கன்னா புதுசாக கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் வரல, மக்கள் இயக்கத்தில் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க. அவங்க உள்ளே வராங்க. தீவிர பற்றாளர், விஜய் சாரோட தீவிரமான ஒரு ரசிகை. அவங்களும் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் சொந்த பணத்தை கட்சிக்காக செலவு பண்ண ஒரே மாவட்ட பொறுப்பாளர் அவங்க. 2 கோடி ரூபாய் 2 கோடி ரூபா செலவு பண்ணி என்கிட்ட ப்ரூஃப் கேட்டால் கூட என்னால் கொடுக்க முடியும். இது எதுக்காக சொல்லணும், அவ்வளோ உணர்வோட வேலை செஞ்சவங்க. ஏன் இங்கே சிக்கல் வருதுன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ஐயா புசியானந்த் தான் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களும் போடுறாங்க. எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களும் பணத்தை வாங்கிட்டு தான் போகிறார். ஒரு மாவட்ட பொறுப்பாளர் அவர் பணம் வாங்காமல் போடுறதில்ல. இது தூத்துக்குடியில் மட்டும் கிடையாது, திருநெல்வேலியில் சஜின்னு ஒருத்தர் இறந்து போனார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்துலேயும் பணம் வாங்கிட்டு தான் நிறைய பொறுப்பாளர்கிட்ட பணம் வாங்கி இன்னும் அது செட்டில் ஆகலைன்னு சொல்லிட்டு நிறைய பல்வேறு குற்றச்சாட்டுகள் திருவள்ளூரில் ஆரம்பித்து, தென் சென்னையில் ஆரம்பித்து, ஈசிஆரில் ஆரம்பித்து, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் கூட பார்த்தீங்கன்னா கல்லாணை விஜய் அன்பனுக்கு எதிராக இப்போ அதே போராட்டங்கள் பண்ணுறாங்க. பெண்களை பாடி ஷேமிங் பண்ணுறாரு, தரக்குறைவாக பேசுகிறாரு, பணம் வாங்கிட்டு பொறுப்பு பண்ணுறாரு. திமுக அமைச்சர் மூர்த்தி கிட்ட பணம் வாங்கிட்டு எந்த விதமான போராட்டம் பண்ண மாட்டோம். அப்போ நீங்கள் இது தூத்துக்குடியில் மட்டும் நடக்கலைங்களா? இப்போ எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாவட்ட செயலர்களும் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த கட்சி ஆளுமையாக இருக்குது, அவங்க கட்சி பாகுபாடே கிடையாது. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, விடுதலை சிறுத்தை அப்படிலாம் கிடையாது. அவங்க யார்கிட்ட பணம்னாலும் வாங்கி தான் நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. ஏன்னா அந்த நிலைமையில் தான் ஏழ்மை நிலையில் தான் ஒரு மாவட்ட செயலர் இருக்காங்க. நான் ஒரு தவறு சொல்லலை. அவங்களோட உழைப்புக்கு மேலே நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ விஜயோட பிறந்த நாள் வருதுன்னா நீங்கள் பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணணும்னு சொல்கிறீங்க. அவங்க எவ்வளோ 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணுறது, அவங்ககிட்ட பொருள் வசதி இல்லை. அப்போ எல்லார்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி பண்ணுறாங்க. பொறுப்பாளர் போடுறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு பொறுப்பாளர்கிட்ட பணம் கேட்குறீங்க? ஒன்றிய செயலாளருக்கு 15 லட்ச ரூபா, வட்ட செயலாளருக்கு 5 லட்ச ரூபா,
கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு வந்து யாருக்குமே நீங்கள் வந்து பணம் வாங்காமல் பொறுப்புகள் வந்து போடுறதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இப்போ கூட வந்து எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் 50 லட்ச ரூபா உங்களுக்கு பணம் கொடுத்ததுன்னா அந்த பொறுப்பு வந்திருக்காரு. அப்போ அவங்களோட உரிமையை அவங்க கேட்கறது நீங்கள் எப்படி தவறுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? இதில் ஒரு சந்தேகம். ஒரு பக்கம் பார்க்கும்போது பதவிகளுக்கு பணம் வாங்குறாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பேசிக்கான நிகழ்ச்சிகள் எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து அவங்க வந்து தன்னெழுச்சியாக வந்து செலவு பண்ணுறத பார்க்குறோம். இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பம் வந்து பெரிய குடும்பம். அர்ஜுனோட குடும்பம் வந்து பெரிய வசதி வாய்ந்த ஒரு குடும்பத்தை வந்தனால அவங்க வந்து சொந்த காசை வந்து செலவு பண்ணுறாங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி செலவு பண்ணுறாங்க. இவங்க சொந்த பணத்தை தான் செலவு பண்ணாங்க. விஜய் மேலே இருக்கிற பற்றுனால தான் இதை வந்து செலவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து கூடுதல் பலம் தானே. ஒருத்தர் வந்து உழைத்த பணத்தை சொந்தமாக பணத்தை அவங்க கணவரும் வந்து ஒரு பெரிய ஷிப்பிங் இதில் வந்து இருக்கார். இவங்களுக்கும் வந்து தொழில் இருக்குது. ஒரு பெரிய குடும்பம் வந்து அவங்க வந்து உங்களுக்கு செலவு பண்ணுறாங்கன்னும் போது அது நீங்கள் நல்ல விதமாக தான். உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு கமிஷன் வரலன்றதான் உங்களுக்கு பிரச்சனை. புஷி ஆனந்துக்கு அவங்களுக்கும் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாநாடு சமயத்தில் கூட ஒரு பெரிய தொகை வந்து கேட்டதாக வந்து கேள்வி. இந்த தொகை நீங்கள் கொடுக்கணும் போது அப்போ அவங்க சொல்கிறாங்க மாசமானா நான் வந்து 10 to 15 லட்ச ரூபா நான் வந்து கட்சிக்காக. இது எல்லாமே நலத்திட்ட உதவிகளாக தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் பேனர் மட்டுமே வைப்பாங்க, விளம்பரம் மட்டுமே வைப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சினிமா படம் மாதிரி ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எந்த விதமான நலத்திட்ட உதவிகளும் வந்து செஞ்சதே இல்லை. வெறும் 10,000 ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு 5 லட்ச ரூபாய்க்கு வந்து ஸ்டேஜ் போட்டவங்கலாம் பார்த்துருக்கேன். இதே பில்லா ஜெகன் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து பெரிய விழா எடுத்து வெள்ளியில் பெரிய செங்கோல் கொடுத்தாரு. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலையா அவர் திமுகன்னு? அப்போ திமுகவில் தானே இருந்தார் அவர். நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு தேவைன்னும் போது அவர் வந்து பயன்படுத்திக்கிறதும் நீங்கள் தேவையில்லாமோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அவங்கள வந்து பொறுப்பு கொடுக்காம போங்க, அது பிரச்சனை இல்லைங்க. ஒரு மகளிர் உங்களுக்காக வந்து உங்கள் கட்சிக்காக உழைச்சிருக்காங்க, பொருள் செலவு பண்ணியிருக்க தாண்டி தொண்டர்கள்லாம் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க சார். அதுதான் இங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். பார்த்தீங்கன்னா மொத்த கட்சி நிர்வாகமும் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி தான் இருக்காங்க, அவங்களோட தான் வராங்க, தனியாக வரல. அப்போ அவங்க கட்சி அலுவலகத்துக்கு வராங்க, பனையூருக்கு வராங்கன்னா நீங்கள் நியாயமாக அவங்கள உள்ளதானே வச்சு நீங்கள் பேசியிருக்கணும். ஏன் நீங்கள் 100 மீட்டருக்கு முன்னாடி அவங்களை எதுக்கு தடுத்து நிறுத்தணும்? அதுவும் வந்து குண்டர்களை வச்சு, பெண் நிர்வாகிகளை வச்சு, பெண் குண்டர்களை வச்சு நீங்கள் வந்து தடுத்து நிறுத்துறீங்க. நீங்கள் உலகத்திலே ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா பெண் பவுன்சர்கள் வச்சிருக்க கட்சி நீங்கள் வந்து பெண் காவலர்கள் வச்சுருப்பாங்க. இப்போ பெண்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா பெண்கள்கிட்ட ஏதாவது பேசணும்னா பெண் காவலர்கள் வந்து பேசுவாங்க. ஆனால் ஒரு கட்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா பவுன்சர்லேயே வந்து பெண்ணை வந்து பவுன்சரில் வச்சுருக்க ஒரே கட்சி வந்து தாவேக தான். அவங்க வந்து பனையூர் அலுவலகத்துக்கு வராங்க, பேசுறதுக்காக தான் வராங்க. அவங்க போராட்டம் பண்ணணும் எந்த மனநிலையிலும் வரல. நீங்கள் 100 மீட்டருக்கு முன்னாடி பேரிகார்ட் போட்டு அவங்கள தடுத்து நிறுத்தும் போது அவங்க கேள்வி கேட்குறாங்க. நான் பொதுச் செயலாளரை பார்க்க வந்திருக்கேன், தலைவரை பார்க்க வந்திருக்கும்போது இல்லை உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லும்போது அப்போ அவங்க நியாயமான முறையில் சாலையில் வந்து அமர்றாங்க. நீங்கள் அப்போ வந்து விஜய் சார் உள்ளே வராரு. விஜய் சார் உள்ளே வரும்போது அந்த காரை வந்து வழி நினச்சி கேட்குறாங்க, நாங்கள் உள்ளே வரணும்னா உங்ககிட்ட பேசணும்னா தனிப்பட்ட முறையில் பேசணும்னு சொல்கிறாங்க. விஜய் சார் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அவராவது உள்ளே கூப்பிட்டு தார்மீக அடிப்படையில் நீங்கள் கூப்பிட்டு வந்து பேசியிருக்கணும். காலையிலேருந்து உணவு அருந்தாமல் தண்ணீர் குடிக்காமல் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, வெயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளே கூடல புஷி ஆனந்த் கூப்பிட்டு கேட்குறீங்க. புஷி ஆனந்த் பார்த்தீங்கன்னா பின்வாசல் வழியாக ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் யார் உங்களுக்கு வந்து பேசுகிறாங்க? சிடிஆர் நிர்மல்குமாரும் ராஜ்மோகனும் வந்து பேசுகிறாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் யார்? இவங்க கட்சியில் பல ஆண்டுகளாக உழைக்கிறாங்க. அவங்க அண்ணனோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இவங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குடும்பம் பின்னாடி இருக்க தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர் மன்றத்துலேருந்து விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து இப்போ கட்சியாக இருக்கிற வரைக்கும் கூட இருக்கிற தோழர்கள் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை இதுதானா? இவங்க வந்து இந்த மிஸ்ஹேண்டில் பண்ணது தான் அவங்களுக்கு வந்து மன உளைச்சலை வந்து ஏற்படுத்துது. நீங்கள் பொறுப்பே இல்லைன்னு சொல்ல கூட இன்னும் உள்ளே கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அவங்க எந்த விதமான பிரச்சனையும் பண்ண போகிறதுல அவங்க பாட்டுன்னு ஊருக்கு வந்து போயிருப்பாங்க. இவங்க பண்ண இந்த பிரச்சனைகளை தான் மன உளைச்சலில் தான் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. அப்பவும் கடைசியாக அவங்க போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க, நான் இறுதி வரை தமிழக வெற்றிக்கழகத்தில் தான் பயணிப்பேன், என் தலைவனுக்கு எதிராக நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. திருப்பி என்ன பண்ணுறீங்க? அந்த ஆக்ரோஷம் வந்து வன்மம் வந்து புஷி ஆனந்துக்கு இன்னும் அதிகமாகுது. அந்த செய்திகள்லாம் வந்து பார்க்குறாருன்னா புஷி ஆனந்த் வந்து பின்வாசல் வழியாக போயிட்டாருலாம் சொல்லும்போது இவங்களுக்கு வந்து இன்னும் வந்து காழ்ப்புணர்ச்சி அதிகமாக என்ன பண்ணுறாருன்னா எஸ்டிஆர் சாமுவேல் கிட்ட சொல்லி இவங்க இங்கேருந்து தூத்துக்குடி போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளே வச்சு இவங்களுக்கு எதிராகவே என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து திமுகவோட கைக்கூலி, விஜய்க்கு எதிராக வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இதனால தான் அவங்க வந்து மன உளைச்சலாகி இன்றைக்கி வந்து தற்கொலைக்கு வந்து முயற்சி பண்ணிக்காங்க. இந்த தற்கொலை முயற்சிக்கு இது தூண்டுதல் யாருன்னு இருக்குது. தற்கொலை பண்ணுறதும் தப்பு, தற்கொலை முயற்சியும் தப்பு, தற்கொலைக்கு தூண்டினாங்கன்றதும் தப்பு தானே. இந்த தூண்டி விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயும் புஷி ஆனந்த் தான். புஷி ஆனந்த் A1ஆகவும் விஜய் வந்து A2ஆகவும் இதில் வந்து நிச்சயமாக போடும். திமுக சார்ந்து பேசும்போது இப்போது கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ தெரியுன்றது வேறு. ஆனால் இயல்பாக பார்க்குற ரசிகர்களுக்கு அண்ணன் என்ன திமுகவில் இருக்காரு, இவங்க போயிட்டு இப்படி போராட்டம் பண்ணுறாங்க, அப்போ அவங்க சொல்லி தானே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வியும் இல்லை. நான் அதுக்கு தான் இந்த உங்களுக்கு வந்து உதாரணம் சொன்னேன். எல்லா மாவட்ட செயலாளரும் ஏதோ ஒரு கட்சியிலேருந்து வந்தவங்க தான். ரேவந்த்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் அணியில் இருக்கார்.
அவரோட அண்ணன் வந்து பாஜக வந்து மாநில பொறுப்பில் இருக்காரு. அப்போ நீங்கள் அவரை நீக்கணும்ல. இது மாதிரி பல்வேறு உதாரணங்கள் சொல்ல முடியும். இவங்க செய்தி தொடர்பாளர்களே திமுகவில் பொறுப்பாளர் இருந்தவங்க வந்து போட்டிருக்காங்க. மாற்றுக் கட்சியில் வந்தவங்களுக்கு இன்னும் வந்து மாநில அளவில் நீங்கள் பொறுப்பு தரும்போது இவங்க அண்ணன் வந்து கட்சியில் எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. அவர் மக்கள் இயக்கத்தில் இருந்து வந்தவர் தானே. அப்பவும் ஒரு திமுக உறுப்பினர் தான். அவர் ஒன்று நேற்றுக்கு திமுகவில் வந்து சேரல இல்லைங்களா பில்லா ஜெகன். பில்லா ஜெகன் 30 ஆண்டுகளாகவே வந்து திமுக காரன் தான். அப்போ தெரியலையா அவங்களுக்கு திமுகவோட ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை வந்து இயக்கத்தில் வந்து சேர்த்து விட்டு இவங்க தான் எனக்கு பதில் வேலை செய்வான்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் வந்து மறுப்பு சொல்லியிருக்கணும்ல. இப்போ இது வந்து ஒரு சரியான தரவோ இது சரியான காரணமும் கிடையாது. அவங்க மேலே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அது மட்டும்தான். அதுக்காண்டி பணம் வாங்கி கொடுக்கலன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இந்த போஸ்டிங் வந்து பிரச்சனை நடக்குதே காண்டி அதை தாண்டி இது உள்ள எதுவுமே இல்லை. நீங்களோ இல்லை ஜெகதீஸ்வரன் சார் போன்றவர்களோ புசி ஆனந்த் பணம் வாங்கிட்டு தான் வந்து பதவியை கொடுக்குறாரு அப்படிங்கிறது தொடர் குற்றச்சாட்டாக வச்சுட்டே இருக்கிறீங்க. இப்போ கூடுதலாக இப்போ அஜிதா விஷயத்தில் பார்க்கும்போது அவங்க பல்வேறு வருஷங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு பதவி கொடுக்கல. அது காரணம் புசி ஆனந்த் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இது வந்து விஜய்க்கு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாரா இல்லை தெரிஞ்சிக்க விரும்பலையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? பார்த்தீங்கன்னா பூதாகரமாக எல்லா ஊடகங்கள்லையும் வந்து வருது. அவர் ஊடகத்தையே பார்க்க மாட்டார்னு கூட நம்ம வந்து வச்சுப்போம். அவங்க வந்து நேருக்கு நேராக வந்து வாகனத்தை வந்து நிறுத்துகிறாங்க. வழிமறிச்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், நிறுத்துகிறாங்க. அண்ணா உங்ககிட்ட பேசணும்னா பர்சனலாக பேசணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து உள்ளே போகிறார். உள்ளே போகும்போது இவருக்கு வந்து சீரியஸான விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 hours 4 hours இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மணி நேரம் விஜய் வந்து உள்ளே இருக்கார். அப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் வாங்க உள்ளே பேசலான்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடணும் இல்லைங்களா? அப்போ விஜய்க்கு எல்லாமே தெரியும். அவருக்கு வந்து சொல்கிறாங்க பொறுப்பாளர் ஏற்கனவே போட்டாச்சுன்னு அதை மட்டும்தான் அவர் காதில் கேட்குறாரு. ஆல்ரெடி நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு தலைவரை. அப்போ நீங்கள் லிஸ்ட்டு போடும்போது நீங்கள் பார்க்கணும்ல, விஜய் அவர்களுக்கு உண்மையிலேயே வந்து இந்த அரசியல் மீது ஆர்வம் இருக்குது, உழைத்த தொண்டர்களுக்கு தான் பதவி போடுவோன்னா அப்போ நீங்கள் தூத்துக்குடி பொறுப்பாளர் போடும்போது பொறுப்பாளர் யாருன்னு பார்க்கணும்ல. அஜிதா ஏற்கனவே இது முதல் முறை இல்லை, பல முறை வந்து உங்ககிட்ட பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து தர்ணா போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல எஸ்டிஆர் சாமுவேல்னு ஒரு பேர் இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து கேட்டிருக்கணும்ல, ஏன் இந்த இடத்துல அஜிதா பேர் இல்லை அப்படின்னு கேட்கணும். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு வந்து அஜிதாக்கு வேறு ஏதாவது பொறுப்பு போடுறேன்னு விஜய் வந்து சொல்லியிருக்கணும்ல. சொல்லியிருந்தா இவங்க கலைஞ்சு போகிறாங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னா கட்சிக்குள்ளே என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அப்போ பணம் வாங்கி செட்டில் ஆகிடுச்சுன்னு இப்போ விஜய்க்கே தெரிஞ்சுதான் அதெல்லாம் நடக்குதான்னு நமக்கு ஒரு ஐயம் வருது இல்லைங்களா? விஜய் அவர்கள் வந்து மலேசியாவுக்கு போகிறாரு திரைப்பட இசை வெளியீட்டுக்காக. இந்த சமயத்தில் வந்து இவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை கிளப்புறாங்க, தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டு டைவர்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் இதை வந்து விலாவரியாக நம்ம சொல்றது காரணம் எதுனா பிரச்சனையோட ஆணிவேர் புசி ஆனந்த். இப்போ இவங்க வந்து சுமூகமாக முடிக்க வேண்டிய விஷயத்த இதில் வந்து நீங்கள் பிரச்சனையை கிளறி விட்டது பார்த்தீங்கன்னா புசி ஆனந்தும் விஜய் அவர்களும் தான். நீங்கள் பொறுப்பு கொடுக்காம போங்க. ஒரு தார்மீக அடிப்படையில் ஒருத்தவங்களை வந்து உள்ளே கூட்டு கூட நான் பேச மாட்டேன், நான் வந்து உங்களுக்கு வந்து கன்வே பண்ண மாட்டேன், மெசேஜ் உங்களுக்கு சொல்லவே மாட்டேன், உங்களை நான் இப்படி தான் வழி நடத்துவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் எப்படி சார் நாளைக்கு தமிழ்நாட்டை வழி நடத்துவோன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இதே பிரச்சனை தான் விஜயோட ஆளுமையின்மையை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். இதே தான் நீங்கள் வந்து கரூர்லேயும் பண்ணீங்க. கரூர் சம்பவத்தில் நீங்கள் வந்து ஓடி ஒளிஞ்சிங்க, இன்றைக்கே இதில் வந்து ஓடி ஒளிங்க. இப்போ மலேசியாவில் போய் ஓடி ஒளிஞ்சிட்டீங்க. இப்போ அந்த பெண்மணி வந்து நல்லபடியாக வந்து உயிரோட மீண்டு வரணும். அவங்க உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்போ அவங்க ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்காங்க, ரிஸ்கான இடத்துல தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அந்த மருத்துவமனை முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு வந்து மாற்றிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட உடல்நிலை குறித்து எதுவுமே தகவல் வந்து தெரியல, மோசமான நிலைமையில் இருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த உயிரை உங்களால் மீட்டு கொடுக்க முடியுமா? இதுக்கு பொறுப்பு யார் ஏற்கிறது? இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருவள்ளூர்லேயும் இதே சம்பவம் நடந்திருக்கு. திருவள்ளூரில் ஒரு வந்து பொறுப்பாளர் வந்து பெனாயில் குடிச்சிருக்காரு. ஒரே ஒரு பேனரில் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ இஷ்யூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதே மாதிரி தொடர்ச்சி எல்லா மாவட்டங்களும் சார் பிரச்சனைன்றது எல்லா கட்சியிலும் இருக்குது சார். அந்த கட்சி உடனே தீர்வு எடுக்கிறாங்க. உங்களுக்கு தீர்வை நோக்கி நீங்கள் நகரலன்னும் போது அப்போ உங்கள் அரசியல் நிலைப்பாடு என்னன்னு எங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை? நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாமே 2 வருஷமாக புசி ஆனந்த் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகளாகவே இருந்துட்டு வருது. ஆனால் அதை தாண்டி விஜயோட கிரெடிபிலிட்டியை அவர் வந்து காப்பாற்றுறாருல, தன் மேலே இருக்கிற பேரை வந்து அவர் காப்பாற்றுறாருல அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது புசி ஆனந்த். அது எப்படி பார்க்குறீங்க? எங்கே சார் காப்பாற்றினா? அவர் எங்கேயுமே காப்பாற்றல. அவர் விஜயோட பேரையும் புகழையும் வந்து கெடுத்துட்டு இருக்காருங்க. தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது. எல்லா மாவட்ட செயலில் வந்து பணம் வாங்குறாங்க, பாலியல் புகார் வந்து வராங்க. பாலியல் புகாரில் வந்து சிக்கிறவங்களுக்கு வந்து மாவட்ட பொறுப்பாளர் வந்து சொல்லணும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ பெரிய பூதாகாரமான பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து தூத்துக்குடியில் எழுப்புறீங்கல்ல, இதே நீங்கள் மதுரை பக்கம் கொஞ்சம் வாங்க. கல்லாணை வந்து விஜய் அன்பன் வந்து உங்களோட அடியாள், உங்களோட ரைட் ஹேண்டு. அவர் மேலே வந்து கட்சியிலேருந்து பணம் வாங்கிட்டு பண்ணுறாரு, பாலியல் புகார் இருக்குது, பெண்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறாரு, சாதியை பார்த்து பொறுப்பு போடுறாருன்னு நான் சொல்லலை, அந்த மாவட்ட நிர்வாகிகளே சொல்கிறாங்களே. அப்போ நீங்கள் அது குறித்து ஏன் நடவடிக்கை எடுக்கல? உண்மையிலே விஜய் அவர்கள் இதை நடவடிக்கை எடுத்தாருன்னா அப்போ சொல்லலாம் கட்சி சரியான பாதையில் போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு காலம் வந்து விஜய் அன்பனை வந்து நீக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து புசி ஆனந்தோட நான் சொல்கிறேன்னே, செந்தில்னு ஒரு பொறுப்பாளர் வந்து இருக்கார் திருச்சியில்.
அவர் பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றத்தில் வந்து சிக்கினவர். அவங்க அம்மாவுக்கு வந்து பதவி கொடுத்துருங்க. அவர் பார்த்தீங்கன்னா மசாஜ் கிளப் வச்சு நடத்துகிறார் சார். அவர் தளபதி மன்றம்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் கல்யாண மண்டபம் வச்சு அவர் நடத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் மூலமாக இவருக்கு வந்து கலெக்ஷனு, கரப்ஷனு, கமிஷன் இது மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. விஜய்க்கு வந்து தெரியாம இது எதுவுமே இல்லை. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுதான். ஆனால் ஒரு கட்சி தலைவரா ஒரு கட்டமைப்பு, கட்சியோட கட்டமைப்பு வந்து நல்லா செயல்படணும், கட்சிக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பார்ல. அது எப்படி அந்த இடத்த எப்படி அவர் மிஸ் பண்றாரு? இப்போ புஷியானது வந்து பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரியான பதவியில் போறாரு. அவங்க இவ்வளோ பெரிய தப்புகள்லாம் செய்யறாங்க. அது ஒரு தலைவரா பார்க்க வேண்டியது அக்கறை அவருக்கு தானே இருந்திருக்கணும் அதிகமா. அது எங்கே மிஸ் பண்ணாரு? நாட்டின் மேலேயே அவருக்கு அக்கறை இல்லை சார். எப்படி சார் சொந்த கட்சி மேலே அக்கறை இருக்கும்? கொள்கை தலைவர்னு நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. பெரியாரை, அம்பேத்கரை, நீங்கள் வந்து எளிமையின் சிகரமாக இருக்கிற காமராஜர்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்களோ அவங்க வந்து இன்றைக்கி நாட்டையே கூறு போடுறாங்க. ஒரு சிறுபான்மை மக்கள் வந்து அவங்களோட மிகப்பெரிய ஒரு பண்டிகை, அவங்களோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து கிறிஸ்மஸ் விழா வந்து கொண்டாடுறாங்க. அந்த விழாவை வந்து சிதைக்கிறதுக்கு வந்து பிஜேபியினோட ஆட்கள், ஆர்எஸ்எஸோட ஆட்கள் வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து பண்ணுறாங்க. சாலையில் வட மாநிலங்களில் ஒரு சிறிய வியாபாரம் கூட பண்ண முடியலங்க. ஒரு கிறிஸ்மஸ் விழாவை வந்து ஒட்டி ஒரு சின்ன சின்ன வியாபாரம் கூட பண்ண முடியல. அவங்களெலாம் அடித்து விரட்டுறாங்க. இது குறித்து விஜய் ஏன் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க? அது அந்த கட்சியில் இருக்கிற 3ஆம் தரம் 4ஆம் தரம் ஆட்கள் வந்து பேசுகிறாங்க. வந்து அதில் கூட பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பாஜகன்னு இல்லை, பிஜேபின்னு இல்லை, எதுவுமே இல்லைங்க. யாரோ ஒடுக்குறாங்க. யார் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து கட்சியின் மீதும் நம்பிக்கை இல்லை, உங்கள் தொண்டர்கள் மீதும் நம்பிக்கை இல்லை, நாட்டின் மீதும் நம்பிக்கை இல்லை. ஆனால் உங்களோட ஒரே குறிக்கோள் பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்ப்பு மட்டும்தான் உங்களோட குறிக்கோள். முதல்வர் நாற்காலி மட்டும்தான் உங்களோட குறிக்கோளும் போது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்போ நீங்கள் வந்து பிஜேபியோட அடிமையாக தான் சொல்கிறோமே நாங்கள். இப்போ கட்சியில் இவ்வளோ பிரச்சனையை சுட்டி காட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ தான் வந்து விஜய் வந்து பொதுமக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டே வருவார், ஒரு தலைவருக்கான பண்பை வளர்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் இது வரைக்கும் எந்த பொதுமக்கள் பிரச்சனையும் வந்து பேசவே இல்லை. கட்சி சார்ந்தும் அவர் வந்து பேசவே இல்லை. எஸ்ஐஆருக்கு வந்து நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம், வக்ஃபு சட்டத்துக்கு நாங்கள் எதிராக கேஸ் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் சுட்டி காட்டிகிட்டே இருக்காரு. அவரும் பேசுகிறாரு, ஆதவர்ஜனா பேசுகிறாரு, சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்கல்ல சார். ஆதவர்ஜனா பேசுறது எல்லாமே பொய் மூட்டைகளினோட மொத்த தொகுப்பு தான் ஆதவர்ஜனா. ஆதவர்ஜனா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, எஸ்ஐஆருக்கு நாங்கள் வழக்கு போட்டோன்னா எல்லாருமே தான் வழக்கு போட்டிருக்காங்க. திமுக வழக்கு போட்டிருக்காங்க. எல்லாருமே அதிமுக தவிர்த்து எல்லாருமே தான் எஸ்ஐஆர் குறித்து வந்து பேசுகிறாங்க. நீங்கள் அது வந்து ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து பொய் மூட்டைகளை மட்டுமே பேசுறதுக்காக ஒரு கட்சி இருக்குன்னா ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் ஆதவர்ஜனா என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்மஸ் விழாவில் என்ன சொல்கிறாருன்னா, ராகுல் காந்தி எங்கள் தலைவருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசினார்னா, ஏங்க ராகுல் காந்தி பேசினார், உங்ககிட்ட மட்டும் பேசலைங்க. முதல்ல வந்து தமிழக முதல்வருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி கரூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் வந்து நடந்திருக்கு, என்னோட வந்து ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன், நீங்கள் நில்லுங்க, சட்டப்படி எது வந்தாலும் செய்யுங்க, என்ன உதவினாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. எங்கள் கட்சியும் வந்து மக்களோட நிற்கும்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து நான் விஜய்கிட்டே நான் வந்து இரங்கலை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்ட சொல்லிட்டு தாங்க விஜய்கிட்ட வந்து பேசுகிறாரு. அவர் பேசுனது ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, இதை வந்து எதிர்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ராகுல் காந்தி பேசினாருன்ற மட்டும் சொல்கிறீங்களே, முதல்வர்கிட்ட பேசுனது ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? முதல்வர்கிட்ட பேசினாருங்க, அது ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேன்? அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களா கண்டி? உண்மை நிலையை வந்து நீங்கள் சொல்கிறதில்ல. இப்போ வந்து ஒரு மலேசியாவுக்கு போகிறாரு. மலேசியாவில் பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு விஜய் அவர்கள் நிற்கிறாரு. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் நடத்திருக்கலாங்க. இந்த எப்பவுமே சரி, உங்களோட ஆடியோ லான்ச்ன்றது மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக வந்து இருக்கும், மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் வரும். குட்டி ஸ்டோர்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் சொல்லுவார். அதேமாரி பிற நடிகர்களில் வந்து சாடி வந்து பேசுவார். காக்கா கழு கதையிலேருந்து ஆரம்பித்து அஜித் சாரை கலாய்க்கிறதுல ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் வந்து தொண்டர்களை வந்து உசுப்பேத்தி விட்டு, அந்த ரசிகர்களை உசுப்பேத்தி விட்டு அந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் வந்து கொடுப்பாரு. அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவே அமையும். ஆனால் இந்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் உங்களுக்கு வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கட்சியோட துண்டோ கொடியோ எதுவுமே பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க. அப்படி மீறி இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வழக்கு போடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், திமுகவோட கைக்கூலி மலேசிய அரசாங்கம்னு சொல்ல போகிறீங்களா? இதுதான் சொல்கிறோம். விஜய் வந்து அவமானப்படுவார். தமிழகத்தில் மட்டும்தான் திமுக அவருக்கு வந்து உரிய மரியாதை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு கட்சியாக அவர் வந்து செயல்படட்டும், ஜனநாயக முறைப்படி அவர் வந்து ஒரு கட்சி நடத்தணும், மக்கள் பிரச்சனையை வந்து பேசட்டும்னு திமுக அவர் வந்து ஃப்ரீயாக வந்து. பாண்டிச்சேரியில் போய் நீங்கள் அசிங்கப்பட்டீங்க. பாண்டிச்சேரியில் உங்களுக்கு எந்த விதமான அனுமதியும் வந்து கொடுக்கல. நீங்கள் கேட்டப்ப செயல்படுவதாக சொல்கிறாரு. அதுதாங்க சொல்கிறேன், அவமானப்பட்டார். அதே பாண்டிச்சேரி முதல்வர் சொன்னார், உங்களுக்கு அரசியல் அறிவே இல்லைன்னு சொன்னார்ல. உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே போய் என்ன பேசிட்டு வந்தீங்க? மத்திய அரசாங்கம் குறித்து நீங்கள் ஒரு வார்த்தை பேசவே இல்லை. நல்லா சிறப்பாக அரசாங்கம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க. இருக்கிற ரேஷன் கடை இல்லைன்னு சொன்னீங்க. வந்து ஒரு பொறுப்பு கொடுக்காத பிஜேபி அமைச்சருக்கு தானே நீங்கள் அங்கே போய் பேசிட்டு வந்தீங்க. இதனால தான் தொடர்ச்சியாக சொல்கிறோம்,
பிஜேபியினோட கைக்கூல் வந்து விஜய் வந்து திமுக வந்து எதிர்க்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து பிஜேபியோட பி டீம் நம்ம சொல்றது காரணம் தான். இப்பவும் பாருங்க, மலேசியா போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுவார் பாருங்க, திமுக வந்து அரசியல் பண்ணிடுச்சு, எங்களை வந்து அங்கே பேச விடாமல் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு, எதுக்கு எடுத்தாலும் திமுக, அவங்க வீட்டில் கக்கூஸில் தண்ணி வரலன்னா கூட திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு இந்த அப்பட்டமான அறிவிலியான அரசியலை வந்து விஜய் கைவிட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுப்பாருன்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். இந்த ஆக்கப்பூர்வமான அரசியலை 2026 தொடரான்னு பார்ப்போம். நிறைய விஷயங்களை பதிண்டிங்க. மிக்க நன்றி. நன்றி தோழர்.